வணக்கம். சிவபெருமானின் மற்றொரு ரூபமான அர்த்தநாரீஸ்வர ரூபம் எதை குறிக்கிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். புதுசாக நம்ம சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவபெருமானுக்குரிய உருவ வழிபாடுகளில் ஒன்று தான் அர்த்தநாரீஸ்வர வடிவம். அதாவது அர்த்தம் என்றால் பாதி என்றும், நாரி என்றால் பெண் என்றும் பொருள். தமிழகத்துல காஞ்சிபுரம், திருச்செங்கோடு, ரிஷிவந்தியம் உள்ளிட்ட சில தலங்கள்ல தான் சிவபெருமானுடைய அர்த்தநாரீஸ்வர கோலத்தை நம்ம தரிசனம் செய்யலாம். சிவபெருமானுக்கு அம்மையப்பன் என்ற திருநாமம் உருவாவதற்கு அர்த்தநாரீஸ்வர ரூபமே காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. அர்த்தநாரீஸ்வரரை நாம் தொடர்ந்து வணங்கி வந்தால் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் அப்படிங்கிறது நம்பிக்கை. தான் என்ற அகம்பாவமும் சிவனின் இந்த வடிவத்தை வணங்கினால் நீங்கும் என்பது ஐதீகம். சிவபெருமானின் பலவிதமான ரூபங்களில் ஒன்றுதான் அர்த்தநாரீஸ்வர ரூபம். அதாவது ஆண் பாதி பெண் பாதி என வலப்பாகத்தில் சிவனும் இடப்பாகத்தில் பராசக்தியும் இணைந்த வடிவம். சிவபெருமான் தென்கிழக்கு ஆசியாவின் சில பகுதிகளில் தான், அதாவது இந்தியாவில் மிக சில இடங்களில் உள்ள கோவில்களில் மட்டும்தான் அர்த்தநாரீஸ்வர ரூபத்துடன் காட்சி தருகிறார். இது சிவபெருமானின் மிகவும் தனித்துவமான ரூபம். இந்த ரூபத்தை தரிசிப்பதால் மாய உலகில் இருந்து விடுதலை கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. சிவனும் பார்வதியும் இணைந்த வடிவமே அர்த்தநாரீஸ்வர வடிவம். அர்த்தநாரீஸ்வரர் என்ற சொல்லுக்கு பாதி பெண்ணாகிய இறைவன் என்பதுதான் பொருள். பெண்மையின் அண்டம் மற்றும் ஆண் சக்தியான பிரகிருதி மற்றும் புருஷா ஆகியவற்றை குறிப்பதே அர்த்தநாரீஸ்வர ரூபம். ஆணும் பெண்ணும் பிரிக்க முடியாத இரு சக்திகள் என்பதை குறிப்பதற்காகவும், ஆண் இல்லாமல் பெண் இல்லை, பெண் இல்லாமல் ஆண் இல்லை, இருவரும் ஒரு உருவத்தின் சரிப்பாதி என்பதை உலகிற்கு எடுத்துக்காட்டும் வடிவம் இவ்வடிவம். அர்த்தநாரீஸ்வரின் வரலாற்றை தெரிந்து கொண்டால் அவரின் சிறப்பு தானாக புரியும். அதாவது ஒரு முறை தேவர்கள் அனைவரும் சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் தரிசிக்க கைலாயம் வந்திருக்காங்க. அப்போது அங்கு வந்த பிருங்கி முனிவர் பார்வதியை விட்டுட்டு தன்னுடைய இஷ்ட தெய்வமான சிவனை மட்டும் வலம் வந்து வணங்கிவிட்டு சென்றுட்டாரு. இது வழக்கமாவே இருந்திருக்கு. இதனால் கோபமடைந்த பார்வதி தேவி பிருங்கி முனிவரின் உடலில் இருந்து ரத்தம், சதையில் இருந்த அனைத்து சக்திகளும் நீங்கும்படி சாபம் அளித்தாங்க. இதனால் எலும்பு கூடாக மாறிய முனிவரால் எழுந்து நிற்க கூட முடியவில்லை. தன் மீது பக்தி கொண்ட பிருங்கி முனிவருக்கு உதவ 3வது கால் ஒன்றை வழங்கினார் சிவபெருமான். சிவனின் இந்த செயலால் கடும் கோபமடைந்த பராசக்தி கடும் தவம் இருக்க துவங்கினார். அதாவது அவரது தவத்தால் மகிழ்ந்த சிவன், என்ன வரம் வேண்டும் கேள் என்றார். எப்போதும் தங்களை பிரியாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு பார்வதி தேவி கூறியிருக்காங்க. சிவனின் உடலில் சரிபாதி வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதனை ஏற்ற சிவபெருமான் தன்னுடைய உடலில் சரிபாதியை சக்திக்கு அளித்து அர்த்தநாரீஸ்வரராக காட்சி தருகிறார். இதனால் தற்போது பார்வதியையும் சேர்ந்தே வலம் வந்து வணங்க வேண்டிய கட்டாய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கார் பிருங்கி முனிவர். இருந்தாலும் அப்போதும் விடாமல் வண்டாக உருமாறி சிவன் இருக்கும் ஆண் பாதியை மட்டும் வலம் வந்து வணங்கியிருக்காரு. அதோட மட்டும் இல்லாம சிவசக்தியின் ஆண் பெண் ரூபங்களை பிரிக்கும் வகையில் இறைவனின் தொப்புள் வழியாக ஊடுருவி சென்றிருக்காரு. அவரது இந்த பக்தியை கண்டு சிவசக்தியே ஆச்சரியப்பட்டு அவருக்கு தங்களின் அருளாசியை வழங்கியிருக்காங்க. அர்த்தநாரீஸ்வர வடிவத்திற்கு மற்றொரு ஆழமான அர்த்தமும் இருக்கு. ஆண் பெண் இருவருமே ஒருவரை ஒருவர் சார்ந்தவர்கள் என்ற ஒற்றுமையை உணர்த்தும் வடிவம். இது பிரபஞ்ச சக்தியாகவும் கருதப்படுது. பிரபஞ்சத்தை உருவாக்க சிவன் சக்தியின் ஐக்கியம் ரொம்பவே அவசியம். மகா சிவராத்திரியில தான் சிவனுக்கும் சக்திக்கும் திருமணம் நடைபெற்றதா சொல்லப்படுது. அதற்கு பிறகு அர்த்தநாரீஸ்வர வடிவம் தோன்றி பிரபஞ்சம் உருவாக்கப்பட்டதா புராணங்களுமே கூறப்படுது. அர்த்தநாரீஸ்வரர் என்பது அனைத்து ஆற்றல்களும் நிறைந்த முழுமையின் வடிவம் என சொல்லப்படுது. இருவரும் ஒருவர் ஒரே வடிவம் என்ற முழுமை நிலையை உலகிற்கு எடுத்துரைக்கவே அர்த்தநாரீஸ்வர வடிவம் சிவபெருமானால் எடுக்கப்பட்டது. ஆணும் பெண்ணும் ஒருவருக்கு ஒருவர் முழுமையானவர்கள் தான், போட்டியாளர்லாம் கிடையாது. இந்த புரிதலை உலகிற்கு ஏற்படுத்த இறைவனே தன்னுடைய உடலில் பாதியை சக்திக்கு வழங்கி, சக்தி இல்லாமல் சிவனே கிடையாது என்பதை நமக்கு உணர்த்தியிருக்காரு. சிவனின் அர்த்தநாரீஸ்வர வடிவத்தை வணங்கினால் கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும், பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள், மனதில் நிறைவு நிம்மதி ஏற்படும். நாகதோஷம் உள்ளவர்கள் திருச்செங்கோடு தலத்திற்கு சென்று வழிபடலாம். நன்றி.